மதுரை மேலூர் இல்லை யாருப்பா? குதிரை கடம்புடான்னு போகுது. அதான் கேட்டேன். இது ஒரு மேலூர்ல சுக்காம்பட்டி நரிகளா கிடக்குனாங்க. அந்த ஊர் தானே மருட்டான் சுக்காம்பட்டி. காரணம் கடம்பூர் பக்கம் ஒரு ஆள் சிவகங்கைக்கும் மருதைக்கும் இடையில உள்ள ஊரு கால்வா. எங்கே நீயும் நானும் அங்கே உன்னோடு. பாப்பா உங்களை முன்னின்று காக்க முதல் தெய்வமே யாரு? கருப்புசாமி தான். உண்மையா? இப்ப என்ன உனக்கு உன் பிள்ளைய பத்தி என்ன வேணும் உனக்கு? கடமுழுக நீங்க செஞ்சது எல்லாமே தரதான். எதையுமே நான் குற்றம்னு சொல்ல மாட்டேன். ஆனா பெண்மணியை சார்ந்த உறவினர்களுக்கும் நமக்கு உள்ள ஒரு சின்ன பாகுபாடு மட்டும் நம்ம மனசுக்கு பிடிக்காத இல்லையா? இல்லையாடா? அது அந்த நேரத்துல ஆமாசாமி போட்டுட்டு கடைசி நேரத்துல காலவாரி உங்களை ஊர்வலக்கரை வந்து அதிகப்படுத்தி காசு பணத்துக்காக ஆசைப்பட்டுங்கிற ஒரு கெட்ட பேரை உருவாக்கி விட்டாங்க. ஆனா நீங்க நீதியோடு நடந்தீங்க, நியாயமா தான் நடந்தீங்க. இந்த அவப்பேரை உருவாக்குறவங்களை உண்மையை உணர வச்சு உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க வச்சு இந்த குடும்ப பெருமையை காப்பாற்றிதான் போதுங்களா? வேற என்ன வேணும்? நீ அவளை புரிஞ்சிருக்கு. நீ சொல்ற உன் மகன் சொல்ற நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்மா, நீங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மான்னு சொல்றேன். இப்ப அவருக்கு வேணும்னா நீங்க வேண்டாம். நான் யாருக்கு பதில் சொல்றது? அவனுடைய உண்மனத்தை பார்த்தேன், செட் ஆகல. அதனால இன்னும் 3 முறை என்னை பார்க்க வாங்க, வெற்றியால முடிச்சு தரேன். அவங்க வீட்டுல இருந்தே ஒரு விடை வரும். அது உங்களுக்கு சாதகமாகவே வரும். உங்களுக்கு சாதகமாகவே வரும். கவலை வேண்டாம். ஓகே, முடக்காடு பார்த்துக்கோ. நீங்க வாங்க, பெரிய ரோடு உட்காரலாம், காலூர் போகலாம், சாப்பிட்டு போங்க. நமக்கெல்லாம் இப்படி கிடைச்சா எவ்வளவோ கொடுப்போம். நீங்க ரிட்டர்ன் பேசிக்கிறீங்க. எல்லாரும் இடத்திலும் ஓடுறதுதான்ப்பா நமக்கு செல்வம். நம்ம ஏன் நினைக்கணும்? உண்மையா இல்லையா? வாங்க 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 வாங்க. அண்ணாச்சி என்ன வேணா? கொஞ்சம் கடன் கொடுங்க, நான் பார்க்கட்டும். அது குத்தியோ கிடைச்சாச்சு. கால் சொல்லணும். ஏற்கனவே ஒரு இடம் வந்து வேகன்சி ஆகுது. அந்த போஸ்டிங்க போட்டு தரேன். முதல் சம்பளம் கோயில் கொண்டு வரும். இந்த தான தர்மத்துக்கு உயர்வு கருதாமிக்கு திருச்சி. திருச்சியில எந்த உனக்கு அப்பா தம்பி ஊர் இருக்கா? எந்த ஊர்ப்பா? கருதாமி. ஆமா, அப்படியா? இந்த 20 நாள் கழிச்சு வந்து என்னை பார்ப்பான். என்ன கருதாமிக்கு கருதாமிக்கு தஞ்சாவூர் கால் வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்.
மனைவியினுடைய ஆரோக்கியம் எப்படிப்பா இருக்கு? பரவாயில்லையா? உன்னுடைய மனைக்குள்ள ஒரு தெய்வ சக்தி வந்து பேசக்கூடிய காலம் வருது. அதை வெற்றியாக்கி தாரேன். 2.5 வருட காலமாக தொழிலால் வேதனையும் கடனால் தொல்லையும் நடந்துட்டு இருக்கும். கிரகங்கள் காரணமா வேற எதுவும் கோளாரா அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது கிரகங்கள் தான் காரணம், வேற ஒண்ணும் இல்லை. புரியுதா? வேற என்ன வேணும் உனக்கு? இந்தா திருப்தி பண்ணி தாரேன். ஒரு கன்னி தெய்வம் வந்து உன்னை காப்பாற்றி வெற்றியாக்கலாம். ஆனந்தம் அடைவாய். கருதாமிக்கு அதே தஞ்சாவூர். நீங்க எந்த ஊர்? அது தஞ்சை மாவட்டமா? பழைய தஞ்சை. இன்னைய தஞ்சை மாவட்டமா? அப்படிங்க. குருவத்தோடு வந்திருக்கீங்களா? இது யாருமா? யாருக்கு என்ன வாழ்க்கை அமைச்சு தரணும்? இவருடைய படிப்புக்கு முற்றுப்புள்ளியான நேரம் வந்தாச்சு. ஆனாலும் நீங்க வீணாக முயற்சி செய்து வெற்றி அடைய முடியாது. வேண்டாம். இவருக்கு வேலையை பத்தி நான் கேட்டேன். ஏப்ரல் மாதத்துல வேலை உலகம் கிடைக்கும். அதுவரை எந்த கஷ்டமும் இல்லாம மன வருத்தம் இல்லாம உங்களை காப்பாத்தானே. தான் சொல்லுவாங்க. இவா கல்யாண வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது இருக்கு. புரியுதா? 6 மாதம் கட்டில கூட்டுவா மனதுக்கு பங்கப்படாம காப்பாற்றி வெற்றி ஆகிட்டார். இந்த மாதிரி முதல் மாதம் தொண்ணூத்தி தனிநாளுக்கு கொடுத்த இடம் ஆரம்பம். கருதாமிக்கு கருதாமிக்கு கும்பகோணம் 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 மாவட்டம். எங்க கும்பகோணத்துல இருக்கிறா? கும்பகோணம் சிட்டிக்குள்ள பாஸ்போர்ட் ஆபீஸ் கருதாமி. இவங்களுக்கு என்னது? அப்படியா? பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? நான் ஒரு கை பார்க்கிறேன், நேரம் வரும் கேட்கிறேன். உன்னை மீறி போய் வாழ்க்கையை அமைச்சுக்கணுங்கிற நிலைமையில மண்டை ஓடிக்கிட்டு இருக்கா. அப்படி போகணுமா போக விடாம தடுக்கணுமா? தடுத்து தரணும். உனையும் கூட்டு வந்து கேட்க உனக்கு அறிவு இருக்கா? என் சக்தியால அவன் மனத்தை அடைக்கிறலாம் ஒரு நம்பிக்கையில கூட்டு வந்திருக்க. ஒரு நூல காலம் இருக்கா. நிச்சயம் என்றாலே பயணம் என்பது, லட்சுமி என்றாலே செல்வம் என்பது. சொல்வம் ஒரு வீட்டுக்கா சொன்னான் இல்லை, ஒரு வீட்டுக்கான சொன்னான் உலகம் விஜயம் என்றால் பயணம் தான். அதனால அவன் பயணத்துக்கு புறத்து தயாராயிருக்கான். வாழ்க்கை பயணத்தை நோக்கி 7 பேர் குரூப் உட்கார்ந்துட்டாங்க. அவங்களுடைய உறுதுணையில இவன் மண்டை ஓடிட்டு உருண்டுட்டாரு. புரியுதா?
இதுவரை தனிய சந்திப்பு பல. இப்போ சட்டப்பூர்வமா உங்களை ஜெயிக்கிறதுக்கு வேண்டிய எல்லா ஐடியாவும் தந்திரத்தால ஏற்பாடு. ஐம்புலன்களும் மாறு, அறிவும் மாறு, உணர்வும் மாறு, உடலையும் கட்டுப்பட்டு ஐம்புலன்களையும் அடக்கியாச்சு, தந்தைக்கு கட்டுப்பட்டு எங்க போனாலும் மூக்கலாஞ்சல் வாங்கணும் வந்து திரும்பி வந்து உட்காருவான். நல்லா இருப்பாரு, வெற்றி அடைவார். கும்பகோணம் எல்லை தொழிலை பற்றி மன வருத்தம் அடைந்து வந்தது. என்னடா தொழில் பார்க்குறீங்க? காரணம் சொல்லலாம். தம்பி நல்ல காலம் விட்டுலாம். உட்கார். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். இருதார யோகத்தோடு வாழக்கூடிய குடும்பம் குடும்பம் என்ன குடும்பம்? 2 மனைவியோடு வாழக்கூடிய வகை உள்ள குடும்பத்துல உன்னுடைய மூதாதையர்கள் வாழ்ந்திருக்காங்க. புரியுதா? அந்த அம்சத்துல நீ இருக்க. ஆனா இப்போ சுமார் 1.5 ஆண்டு காலங்களாக உன்னுடைய கான்ட்ராக்ட், உன்னுடைய பில்டிங் ஒர்க் சம்பந்தமான தொழிலில் ஒரு சரிவும் கூட இருப்பவருடைய பிரிவும் ஏற்பட்டது. அதனால இப்போ உனக்கு தொழிலை வளப்படுத்த முடியாத நிலையும் அதற்கு தகுந்த பண உதவி கிடைக்காத துயரமும் இப்பொழுது நடக்கும். உண்மையா? காரணம் இதற்கிடையே வீட்டுல ஒருவருக்கு உடல்நிலை பாதிப்பும் மனவேதனை இருந்துகிட்டு அதை வெற்றியாகி தாரேன். வீட்டுக்குள்ள ஓயாத வாதம் ஒன்று நடக்கு. புரியுதா? நீயே கோர்ட்டுக்கோ போலீஸுக்கோ போயிருவோமாங்கிற சிந்தனையில மனதை உழட்டிக்கிட்டு அடையிற. அந்த நிலைகள் இல்லாம உன்னை நல்லா வாழ வச்சா போதுங்களா? வேற என்ன வேணும்? இந்தா பணத்தை எடுத்துட்டேன், வாங்கியாச்சு, முடிச்சுக்கா. பொம்பளைகிட்ட போறது வராது, ஆம்பளைகிட்ட போறது வரும். போட்டுவா. கருசாமிக்கு அறவுரை. அதே கும்பகோணத்து எல்லை பெண்ணடியாள் கும்பல வந்திருக்காங்க. யாரு? வரலாம். நம்ம வீட்டுக்காரர் வெளிநாட்டு இருக்காரா? அப்ப நான் சொல்ல நேரம் அங்க வந்துருவாருங்க. வர தெரியுமா? ஓகே. இன்னொரு தடவை கால் பண்ணுறோம். விசா வர வச்சு அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சா போதுமா? போதுங்களா? இங்க இருந்தா ஆனா ஒரே ஒரு விஷயம், அதான் நான் பேச போறேன். இங்க இருந்தாம்னா கொஞ்சம் விசாரணை வழக்குன்னு சொல்லி வந்துடும். அதுக்குரிய நிலைமையும் அதுக்குரிய பழக்க வழக்கங்களும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால வீட்டுல உயிரோடு இருக்கவா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பம் உன் மனசுல இருக்கு. பக்குவமா வெளியே தள்ளி உட்கார வச்சா போதுங்களா? கால் வந்துடும். என்கிட்ட பழகிட்டு இருக்கவங்களுக்கும் நான் பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து ரெடியா வச்சிருக்கேன். பையன் அவங்களையும் நான் கூப்பிட்டு போவேன். நீ வருத்தப்படக்கூடாது. என்ன என்ன அப்படி போகாம காப்பாற்ற. அதே கும்பகோணம் எல்லை உடல் ஆரோக்கியங்கள் பற்றி வருத்தமடைந்தது. நம்ம உடம்புல
மங்காத சர்வவிஷ்டம் கொடுப்பகாமே. இலையில பத்திரகாளி பயிற்சியம் இருக்காங்களா? வராங்களே 2 பேரும். ஐயனாருக்கு பக்கத்துல வீரனார் இருக்காரா? இருக்காரு. உன்னுடைய உடல்நிலைகள் சம்பந்தமாக மனவேதனையும், உன்னுடைய வச்சிருக்கிற பொட்டு சம்பந்தமான குழப்பமும் உன் உள்ளத்துல இருக்கு. பொட்டுனா யாருக்கா? சரியா சொன்னா கால் சுத்துவா உள்ள அவன் மனநிலையை மாத்தணுமா உடல்நிலையை மாத்தணுமா? பார்த்தேன். உயிருக்கு ஆபத்தான காலங்கள் எதுவும் இருக்கா? அப்படி கர்மத்துக்குரிய நேரமா அல்லது வெறும் சோதனை காலமானு கேட்டேன். சோதனை காலம்தான், கர்மாந்தரத்துக்குரிய காலங்கள் இல்லை. ஆகையினால் ஒரு மாங்கல்யம் நினைக்கும். சேரும் சிறப்பாக இருப்பார். இந்த கனியை உன் வீட்டுக்காரரை சாப்பிட்டு, இந்த கனியை வீட்டில் வச்சு கும்பிடு. பத்திர ஆபீஸ்ல இருந்து உனக்கு நல்ல தகவல் வரும், வாங்கிட்டு அனுப்பலாம். சந்தோஷம். கர்மசாமிக்கு 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 திருவாரூர் இரண்டு கேள்விகள் உள்ளத்தில் இருக்கிறதப்பா. திருவாரூர் பக்கத்தில் உள்ள சொல்லலாம். ரெண்டு கேள்வி, 2 வாரம் வாங்கிக்கலாம்ப்பா. என்ன வேணும்? ஒண்ணு அவ்வளவுதான். வேலை சொல்லலாம். ஒரு திருமணம் தான் நடக்கும், வேலை பின்னால்தான் நடக்கும். அவ்வளவுதான். நீ கேட்டது 2 கேள்வி, நான் ஒரே திருமணம் கார்த்திகை நிர்ணயமாகும். வெற்றியாகித்தானே ஒரு பிள்ளைக்கு. வேலை 2025 6ஆவது மாதத்துக்கு பிறகு கிடைக்கும். போய் உட்கார். மன்னார்குடி பகுதி. யாருமா நீங்க? யார் நீங்க? 2 பேரும் நான் பெற்ற செல்வம் நலவான செல்வம். வராகியம்மன் கோயில் எங்கேயாவது இருக்காப்பா? அம்மா நான் பொம்பளைங்க பித்து கொண்ட புடவை பத்தருக்கு புத்திய புகட்ட வரும் தாய்த்து. ஒரு தாய்க்கு தானே உன் மனு கிடையா? ஒரு செம்பு தகட்ட பிரிச்சா திரையிலே மறைஞ்சிருக்கும் செய்திகளை சொல்ல வரும் தாய்த்து. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மகன் திருந்த வேண்டும் என்பதற்காக சில பூஜை புரஸ்காரம் பொருள்கள் இவையெல்லாம் வீட்டில் இருக்கு. ஆனா எதுவுமே நடக்க. புரியுதா? மதம் மாறி கூட ஒரு நண்பரை போய் பார்த்து ஒரு வழி பண்ணி அவன் மைண்ட திருப்பிடலான்னு ஒரு முயற்சி எடுப்பான். மதம் மாறி அதுவும் நடக்க. இது கிரகமா இல்லாட்ட இவன் திட்டம் போட்ட புத்திமதியான்னு கேட்டேன். ஒரு பொம்பளையால அவன் மதி மயங்கி அதுல ஏற்பட்ட விளைவுதான் இது. காலம்
கல்யாணம் முடிச்ச பூப்பல இதா நம்ம புரியுதா உனக்கு? அவன் வயதுக்குள்ள மருந்து கிடக்கு. நீங்க ஒரு தடவை போய் கட்டாயப்படுத்தி எடுக்க போனீங்களா? பாதி முழுக்க எடுக்கிறதுக்கு அவன் ஒத்துழைக்கலையே. நடந்துச்சா? நீங்க 2-3 எடுத்துட்டு பேதான் வந்துட்டியே. நீங்க நம்புங்க, நான் நம்பல. அவன் பிராண்ட் அடிக்கா, நீ நம்பிக்கிட்டு இருக்க. அப்போ உங்களை சண்டைக்கு வந்தால காரணம். இப்ப அவன் மனதையும் மதியமும் திருப்பணும். இதனால பல லட்சங்கள் நஷ்டம், சட்டப்படி விசாரணை, தேவையில்லாத குழப்பம், ஊர்வம்பு. அவன்கிட்ட சுருக்கமா சொல்லப்போனா ஒரு மைனர் ரவுடி மாதிரி அவன் மனத்தை வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் மண்டைய செவிட்டு அடிச்சு திருப்பி இருந்தா போதும்ல. ஆதியே அந்தமே அருள் பெரும் ஜோதியே. அவன் உள்ளுணர்வை மாற்றினேன். கட்டுப்பட்டிருப்பான், கொஞ்சம் ஜோனா உடப்பான், பயப்படாத. மடைக்கு பக்கத்துலவா இருந்து என்னைய பார்த்து போவேன். ஆத்திரப்படாம இருந்து என்னைய பார்த்துப்பான். இப்ப நிலத்துக்கு உத்தரவு இல்லை, மகனுக்கு தான். கர்மதாமிக்கு அரோகரா, கர்மதாமிக்கு அரோகரா. அப்படியா? திருப்பூர் எல்லை திருப்பூர். கடன் பட்டு வந்தது யார்? என்ன யோசனை? கடன் பட்டு சரியா தெரியலையா? திருப்பூரா? என்னமோ இடம் வியாபாரம் பண்ண மாதிரி தெரிஞ்சது. வியாபாரம் ஆயிடுச்சு நீங்க சொல்லி. இடம் இல்ல, இறையும் ஆயிடுச்சு. என்ன பத்திரம் மட்டும் வரல, 2 காரியம் ஆயிடுச்சு. என் பங்கு வரலையா? கொண்டு வந்துருக்கேன். அப்படியா? ஆமா. வெங்காயம் எங்க இருக்கு? உங்களுக்கு திருப்பூரா? ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்றானா? ஏதோ ஒரு அப்படியா? அந்த பிள்ளை வேணுமா உனக்கு? கண்டிப்பா ஒரு முடிவுக்கே வந்தா கண்ணமுடு பாத்துருவோம். கண்ணமுடு தம்பி, அவன் வந்து வாழ்ந்தா இவன் கூட நல்லா தாப்பா இருப்பா. கல்யாணத்தை முடிச்சு வை. ஒன்னும் குழம்ப வேண்டாம். இவங்க கொஞ்சம் ஃபைனான்ஸ் பண்ணணும், வட்டி கொடுக்கணும், கொஞ்சம் பணத்தை கொடுத்து இருக்கிற ஆட்களுக்கு அதெல்லாம் ஒழுங்கா வந்து சேரும். தேவையில்லாம இவங்க கொடுக்காத. ஆமா, வெட்டி ஆக்கி தரேன். அந்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சுக்கலாம். சந்தோஷமாரு. ஆமா. அடுத்து அம்மாவுக்கு ஒரு சைடா வழிங்க. அந்த அம்மா அங்க வரணும். கூப்பிடு. சரியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். என்னை பார்த்துப்பா, என் பங்கை கொடுத்து சும்மா விட மாட்டோம். இன்னும் நிறைய பணத்தை கொடுத்து. ஆனா கூட்டாளி வேண்டாம், கூட்டாளி வேண்டாம். கருதாமிக்கு அரோகரா, கருதாமிக்கு அரோகரா. அதே திருப்பூர் எல்லை கடனால் உபாதை இணைந்த மகன். கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ, நினைவுகளே நினைவுகளே. என்ன பண்ண? காட்டுச்சிட்டு விழுந்த மாதிரி மரத்துல சாப்பிட்ட வேண்டியிருக்கிறானே, அது மூலமா கனவு கண்டிருக்கானே. காதல்தான். அதான் கனவுகளே கனவுகளே. அமைதியா இருக்கா? அமைதியா இருக்கா? இந்த கடனை நான் தீர்த்து தரேன். 6 மாத கால அவகாசம் இருக்கு. அதுக்கு முன்னால உனக்கு தொழில் தோதுமான பணமும் வரும், எதிர்பாராத அதிர்ஷ்டமும் வரும். கடனை தீர்த்துக்கா, சந்தோஷமா வெற்றி உண்டு மகனை. ஆனப்படும். அதே திருப்பூர் எல்லை பிள்ளையை பத்தி கேட்க வந்தவர்கள் யாரா வந்தீங்க? வேற என்ன வேணும்?
வேலை மாதத்துக்கு முதல்ல வாங்கி தரேன். அதுல இருந்து 6 மாசத்துக்குள்ள கல்யாணத்தை முடிச்சுட்டாரேன். இப்போ ஒருத்தா தொழிலுக்கு ஒருத்தனை துணைக்கு கொண்டு வந்து வைக்கிறேன். அதை வச்சு உன் தொழிலை ஓட்டுறேன். போதுங்களா? நான் காசு பணத்தோட ஆமா பக்கத்துல கண்ணும் கருத்துமா கனிவளமா கருந்தாமிக்கு சரி தட்டு தடுமாறி தொழில் பார்க்கணுமா? அதே திருப்பூரியை உடல்நிலையை பற்றி கொஞ்சம் கவலை இருக்கிறது. யாருக்கு என்ன கவலை? என்ன தொழில் பாப்பாங்க? ஒரே ஒரு டீலிங் மட்டும் கையில வச்சுக்கலாம். உணவு சம்பந்தமான பொருட்களை விநியோகம் பண்ணுவதை மட்டுமே கையில வைத்துக் கொள்ளலாம். ஆமா, ஆனா அலைஞ்சு திரிஞ்சு பார்க்கிற வேலை கையில வேண்டாம். ஒரு இடத்துல உட்கார்ந்து 4 பேரை கையில வச்சு பார்க்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. வெட்டியாக்கிட்டாங்க. உடல்நிலையை நல்லா இருக்கிறேன். தூக்கம் வராத போற வீட்டுல இருக்கு. அதையும் தீர்த்து தெரியுதா? அப்படியா? கேட்டு பார்ப்போம். முருகப்பெருமாள் வராரு. என்னப்பா அவருக்கு எதுவும் குறை வச்சிருக்கலாம்? இவருக்கு தெரியுமா? அது தங்கத்தேர் ஓட்டுவ உன் பிரச்சனையும் தீர்ந்தாச்சு. நல்லா இருக்கு. கருதாமிக்கு ஈரோடு எல்லை. ஈரோடு ஈரோடு எல்லை. ஈரோடு வரணும். ஆள் இருக்கா? வாங்க. 3 வருடங்களுக்கு முன்னால் இருந்த தொழில் முன்னேற்றம் இப்போது இல்லாமல் வேதனை அடைகிறார். வீட்டில் ஒருவருக்கு முட்டுக்கு கீழ் நரம்பியல் சம்பந்தமான வேதனை இருக்கும். இருக்கா? ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி கேள்விக்குறியும் குழப்பமும் நடந்து முடிவெடுக்க முடியாமல் கண்ணீர் ஒழித்துக் கொண்டிருக்கிறார். அருகிலே ஒரு அம்மன் கோயில் இருக்கும். அதன் அருகிலே ரோடும் இருக்கும். அதை சேர்ந்து போனா ஒரு மில்லும் இருக்கும். இருக்குதா? காரணம் ஆபரேஷன் பண்ண உடம்புக்கு நல்ல சக்தியை கொடுக்கிறேன். பாதிப்பு இல்லாம எழுந்து நடக்கவும் வைக்கிறேன். வெற்றி நடக்க வைக்கிறேன் விட்டேன். அடுத்த கேள்வி. கருதாமிக்கு ஈரோடு எல்லை. நான் பார்க்கிற தொழில் அடுத்து நடக்காம வெற்றி இல்லாம இருக்கு. யார் கேட்டு வந்தது? என்ன தொழில் பார்த்தீங்க? நான் தொழிலை பத்தி தான் கேட்கணும். நடத்தி கொண்டிருந்த தொழில் சரியாக நடக்கவில்லை என்ற வேதனை. யாருப்பா? உடல்நிலையை பற்றி ஆராய்ச்சி யாருக்கு? என்ன நினைச்சது? கண்ண முழுக்க பார்க்கட்டும். ஒன் சைடு இருக்கக்கூடிய தலைப்பக்கத்தில் உள்ள நரம்புல பிளாக் இருக்குப்பா. அதை ஸ்கேன் பண்ணி அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது. அதுக்கு பிறகுதான் அது சரியாக உத்தரவுல இருக்கு. பாதகம் இல்லாம காப்பாய்த்தாரேன். எழுந்து நடக்க வைக்க காரணம் இருக்கும்.
வரட்டும். இருங்க இருங்க, வருங்க வருங்க. ஒரு இடத்துல இருந்து பணம் வர வேண்டிய நிலைமை வரும், அதை வாங்கி தரேன். வேற என்ன வேணும்? இன்னும் கொஞ்சம் பக்கத்துல தான் நல்லா இருக்கும். சரி, சேர்த்து தரேன். அதே ஈரோடு எல்லை தலைவன் வா வரலாம். உங்க ஈரோடு